வணக்கம். நீங்க வண்டிய எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியூர் போற பிளான்ல இருக்கீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. அதனால பயணிகளுக்காக ஒரு முக்கியமான புதிய கட்டுப்பாடு வந்திருக்கு. உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க நேரமும் பணமும் நிச்சயம் மிச்சமாகும். நீங்க எங்கேயாவது பயணம் செய்ய போறீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை பாருங்க. தேர்தல் நேரத்துல தெரியாம செய்யற ஒரு சின்ன தப்பு கூட உங்க மொத்த பயணத்தையும் பாதிச்சிடலாம். அது என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. 50,000 ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இப்போதைக்கு நீங்க பயணம் பண்ணும்போது மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான எல்லை. சரி, இந்த 50,000 ரூபாய்க்கும் உங்க பயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். முதல் பகுதி புதிய தேர்தல் விதிமுறை. எதுக்காக திடீர்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ அமலுக்கு வந்திருக்கு? காரணம் ரொம்ப சிம்பிள். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்க இல்லையா? அதனால தேர்தல் நடத்தை விதிகள் மாநிலம் முழுக்க அமலுக்கு வந்துருச்சு. இதோட விளைவுதான் பயணத்தின் போது நாம சந்திக்கிற இந்த புதிய கட்டுப்பாடுகள். அப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிகள்னா என்னன்னு கேக்குறீங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் நேர்மையா நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் கொண்டு வர்ற சில வழிகாட்டுதல்கள் தான் இது. குறிப்பா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கறத தடுக்கணும். அதனாலதான் பணப்புழக்கத்தை ரொம்ப கடுமையா கண்காணிக்கிறாங்க. 2வது பகுதி பண பரிவர்த்தனை கட்டுப்பாடு. இப்போ அந்த 50,000 ரூபாய் லிமிட்டை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். விதிகளின்படி நீங்க கையில 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த பணம் எங்க இருந்து வந்தது, எதுக்காக எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றதுக்கு முறையான ஆவணங்கள் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சட்டப்படி ஒரு பெரிய சிக்கலாயிடும். பாருங்க, இந்த 2 படமும் நிலைமையை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? முறையான ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தா உங்க பயணம் பாதுகாப்பா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை ஆவணங்கள் இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதிகாரிகளால பறிமுதல் செய்யப்படும். விஷயம் இவ்வளவுதான். 3வது பகுதி தங்கம் மற்றும் பரிசு பொருட்கள். ஒரு நிமிஷம், இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் பணத்துக்கு மட்டும்தானே நினைச்சாதீங்க. தேர்தல் நேரத்துல வாக்காளர்களை கவர பணத்தை மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி மாதிரி விலை உயர்ந்த பொருட்களையும் பரிசா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கட்டுப்பாடுகள் நகைகள் மற்றும் மற்ற பரிசு பொருட்களுக்கும் பொருந்தும். சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய நகைகளோட பயணம் செய்றீங்க. அதிகாரிகள் உங்களை நிறுத்தினாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். இந்த நகைகள் உங்களுடையதான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதை எங்க இருந்து எதுக்காக கொண்டு போறீங்க? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்ககிட்ட சரியான பில்லோ இல்ல வேற ஆதாரமோ கண்டிப்பா இருக்கணும். 4வது பகுதிக்கு வந்தாச்சு. தேவையான ஆவணங்கள் என்ன? சரி, இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. இதிலிருந்து பாதுகாப்பா பயணம் பண்றதுக்கு நாங்க என்னதான் செய்யணும்னு நீங்க கேட்கறது புரியுது. அதுக்கான ஒரு செக்லிஸ்ட் தான் இது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். உங்க பணத்துக்கான ஆதாரம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததுக்கான ஏடிஎம் ரசீது. கல்யாண செலவுக்காக பணம் கொண்டு போறீங்கன்னா திருமண பத்திரிகை. இல்ல மருத்துவ செலவுனா அதுக்கான மருத்துவ சான்றிதழ். இப்படி எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க வாங்கின நகைகளுக்கு முறையான பில் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் தான் உங்களை காப்பாத்த போற சட்டப்பூர்வமான கவசங்கள். இத மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட முறையான ஆவணங்கள் இல்லையா, அது பணமா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் சரி, பறிமுதல் செய்யப்படுவது உறுதி. இது வெறும் எச்சரிக்கை இல்ல, இது தேர்தல் ஆணையத்தோட தெளிவான விதிமுறை. ஒருவேளை வழியில அதிகாரிகள் உங்களை நிறுத்திட்டா என்ன நடக்கும்? முதல்ல உங்ககிட்ட விசாரணை செய்வாங்க. அப்புறம் நீங்க காட்டுற டாக்குமெண்ட்ஸை சரிபார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா பறிமுதல் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க பின்னாடி கூட சரியான ஆவணங்களை காட்டி உங்க பொருட்களை மீட்க ஒரு வாய்ப்பு இருக்கு. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வாகன ஓட்டிகளுக்கான அறிவுரை. அடுத்த 1 மாசத்துக்கான வழிகாட்டுதல் இது. சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு அடுத்த சில வாரங்களுக்கு நாம என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விதிகள் தற்காலிகமானது தான், ஆனா ரொம்ப ரொம்ப கண்டிப்பானது. அதனால ரோட்ல பயணம் பண்ணும்போது கூடுதல் கவனம் தேவை. கடைசியா நான் சொல்ல விரும்புறது இதுதான். அடுத்த 1 மாசத்துக்கு உங்க ஒவ்வொரு பயணத்தையும் நல்லா திட்டமிட்டு செய்யுங்க. அத்தியாவசிய தேவையில்லாம அதிக பணம் அல்லது நகைகளோட பயணம் பண்றதை தவிர்த்துடுங்க. ஒருவேளை கட்டாயம் பயணம் செய்ய வேண்டியிருந்தா தேவையான ஆவணங்கள் எல்லாம் கையில இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு கிளம்புங்க. பாதுகாப்பா பயணம் செய்யுங்க.